சரி, ஓகே. இப்போ டயோட்ஸ் வித் ரெசிஸ்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும்போது இந்த வேரியேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, சிம்பிள் வேரியேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். தட் இஸ் நத்திங் பட் a diode is given 3 volt and then 1 volt is there. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதை LP-HP வந்து கண்டுபிடிங்க. முதல்ல ஃபார்வர்டா ரிவர்ஸ் ஆன்ட்டு. ஓகே, ஸோ 3 volt இருக்கு, அங்கே 1 volt தான் இருக்கு. அப்போ இது என்னது? லோவர் பொட்டன்ஷியல் அண்ட் தென் திஸ் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே பிளஸ் கனெக்ட் இருக்கு, மைனஸ் கனெக்ட். இது என்ன பயாசிங்? இது ஃபார்வர்ட் பயாசிங். அப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் an ஐடியல் டயோட். ஐடியல் டயோட் இருந்தால் அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐடியல் டயோட் வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னாக்கா ஷார்ட் சர்க்யூட் ஈக்குவலண்டா ரீப்ளேஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் 100 ohm. ஓகேவா? இப்போ என்ன கால்குலேட் பண்ணா, what is the current flows through this portion? So according to Ohm's law, I equal to V by R. V என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா potential difference. That is what? 3 minus 1 divided by resistance எவ்வளோ? 100. So it is 2 by 100. So it is 20 milliamp. Why it is 20 milliamp அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power minus 2 மேலே போனால் -3 மாற்றினாக்கா ஒரு 10 மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் 20 milliamp. அவ்வளோதான். அப்போ இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 20 milliampere. That's it. Okay. So இப்போ இதே வேரியேஷன் இங்கே சால்வ் பண்ணலாம். So this is positive side of the battery and negative side of the battery, and this is positive and negative. Okay. It is not an ideal diode. But இது என்ன ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா there is a 0.5 volt drop across the diode. Okay. And then இதில் எவ்வளோ கரண்ட் வந்து போகுது? We have to find எவ்வளோ கரண்ட் வந்து போகும். ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா இன்னும் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த 4.5 volt இங்கே போயிடுச்சுன்னா 4.5 volt இங்கே கிராஸ் பண்ணும்போது 5 volt குறைஞ்சிடுது. மீதி வோல்டேஜ் தானே அந்த 100 ohm கிராஸ் பண்ணும். அப்போ எஃபெக்டிவ் வோல்டேஜ் என்ன பாருங்க, V dash அப்படின்றது 4.5 minus 0.5. What is the voltage actually? It is 4 volt. அப்போ எஃபெக்டிவ் வோல்டேஜ் இங்கே கிராஸ் ஆகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4V. அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் தான் I equal to V by R. V வந்து 4V, R எவ்வளோ? 100. சேம் ஆஸ் செட் ஆஃப். அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 40 milliampere. புரியுதா? 40 milliampere. ஏன்னா -2 வரும் மேலே, மல்டிப்ளை டிவைட் பை 10 பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் -3 40 milliampere. ரிவர்ஸ் ஆனாக்கா கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஓப்பன் பண்ணி விட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் இந்த சம்முக்கு வரேன். இந்த சம்முக்கு வரும்போது நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேர் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டயோட்ஸ் ஆர் சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம். இப்போ இந்த சிலிக்கான் டயோடா இருந்ததுன்னா இட் ஹாஸ் அ வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஆர் தேர். ஓகே, சிலிக்கான் டயோடுக்கு 0.7 volt and then இங்கே வந்து 0.3 volt. So in case of silicon diode is 0.7 volt and then germanium is said to be 0.3 volt. இது வந்து நீங்க have to points to remember. கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி SIG என்ன கொடுப்பாங்க, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சிலிக்கானுக்கு வந்து 0.7, ஜெர்மானியமுக்கு 0.3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாஜிக் இங்கே வரும். நம்ம அப்போ 2.7 volt பேட்டரி இங்கே போகும்போது கண்டிப்பாக கரண்ட் டிவைட் ஆகுமா? இந்த இடத்துல கரண்ட் டிவைட் ஆகுமா? I1 டிவைட் ஆகும், இந்த இடத்துல என்ன ஆகும்? I2 டிவைட் ஆகும். பட் நம்ம I தான் கண்டுபிடிக்கணும் ஆஃப்கோர்ஸ். இப்போ இது பாசிட்டிவ் சைட் ஆஃப் த பேட்டரியா? திஸ் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் said to be in forward biasing and this is said to be in reverse biasing. அப்போ இந்த லைன்ல என்ன போகல? கரண்ட் போகாது. அப்போ கரண்ட் எங்க மட்டும் போகும்னாக்கா அந்த மேல இருக்க லைன்ல மட்டும் தான் போகும். அப்போ அந்த சர்க்யூட்டை நம்ம சும்மா ஒரு ஐடியாவா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அந்த ஐடியாவை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஒரு பேட்டரி மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். புரியுதா? ஒரு பேட்டரி மாதிரி அசியூம் பண்ணுங்க. ஹியர் இட் இஸ் 2.7 volt and 1 k ohm and it is said to be 0.7 V. அவ்வளவுதான். நம்ம இதுல வந்து I கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சர்க்யூட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண புரியுதா? இங்கே வந்து ஒரு லைன் காலியாக விட்டேன். ரீசன் என்னன்னாக்கா இட் இஸ் இன் த ரிவர்ஸ் பயாஸ் வேரியேஷன். ஓகே, ரிவர்ஸ் பயாஸ் வேரியேஷனா? Okay, so it is said to be in a reverse bias variation. So we want to calculate the current I வச்சீங்களா? அப்போ I நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? I equal to same ohms law, V by R. அப்போ V by R என்ன மீனிங் இது? 2.7 minus 0.7 divided by 1k. So it is 2 divided by 1k. It is 2 milliamp. ஏன்னா k மேல போனா -3 ஆயிடும். So it is 2 milliamp. முடிஞ்சிச்சு.
ஓகே அப்படியே ஃபோர்த் சம் வரும். சேம் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். திஸ் இஸ் எஃப்பி. ஓகேவா? எஃப்பி. அப்போ இங்க என்னன்னு பண்ண, இதெல்லாமே ஐடில் டயோட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே ஐடில். நான் சொல்றது இதுவும் ஐடிலான தான் அங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். புரியுதா? ஐடில் ஐடில். ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இது பிளஸ். அப்போ இது என்னது? ஆர்பி. இப்போ இந்த சர்க்யூட் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். This is the case. புரியுதா? இப்போ அங்கே மேலே ஓப்பன் ஆயிடுச்சுல, மேலே ஓப்பன் ஆயிடுச்சா? அப்போ அந்த லைன் கரண்டே போகாது. அப்போ எல்லா கரண்ட்டும் இங்கே தான் இருக்கு. இந்த ரெண்டு ரெசிஸ்டர் என்ன லைன்ல இருக்கு? சீரிஸா பேரலா? எப்படி பேரலல்? ஜங்ஷன் எங்க இருக்கா? சீரிஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. ஸோ I ஈக்குவல் டு V பை R. V வந்து 5, R வந்து பார்த்தீங்கன்னா 20 + 30. ஸோ இட் இஸ் 5 பை 50. ஆன்சர் என்ன வரும்? 1 பை 10. 0.1 ஆம்பியர். முடிஞ்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கேஸ் வரும். இந்த கேஸ் பார்ப்போம். இப்போ இது கொஞ்சம், இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃபரண்ட் சென்ஸ் அப்ரோச் பண்ணணும், நாட் ஆஸ் யூஷுவல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா 6 வோல்ட் பேட்டரி கனெக்டா இருக்கு, 2 ரெசிஸ்டர் இருக்கு, டயோடு இருக்கு. டயோடுக்கு என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் அதில் போகிற கரண்ட் கொடுத்துருக்காங்க 0.1 சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த டயோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு என்ன, இது மூணுமே என்ன லைன்ல இருக்குன்னு பாருங்க. டயோடோட ரெசிஸ்டன்ஸ், இந்த 2 ரெசிஸ்டரும் சீரிஸ்ல இருக்கா பேரலல் இருக்கா? சீரிஸ்ல. டிவிஷன் ஜங்ஷன் எங்க இருக்கு? so they are in series. ஓகேவா? ரைட். so அப்ப according to the result I equal to V by R. according to the result I equal to V by R. இப்போ இங்க V அப்படின்றது டோட்டல் V என்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 6V. 6 தானே? R என்ன பாத்தீங்கன்னா R plus 10 plus 30. ஓகேவா? R plus 30 plus 10. R plus 30 plus 10. இதோட ஓவரால் I ஓட வேல்யூ என்னது? 0.1. அதான் சீரிஸ் இல்ல, அது கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ். இங்க ரெசிஸ்டர் சீரிஸ்னா டைரக்ட் அடிஷன் தானே? வெயிட் நான் அந்த 0.1 வந்து 1 by 10 எடுத்துறேன் just for our convenience. இப்போ நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 6 divided by R plus 40 equal to 1 by 10. ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணினா என்ன வருது பாருங்க ஆன்சர். 60 equal to R plus 40, R equal to 20 ohm. அவ்வளவுதான், முடிஞ்சு. இது எல்லாமே ஈஸி சர்க்யூட்ஸ். These levels will be on NEET-JEE board. எல்லாத்துக்கும் ஒரே மாடல் தான். ஓகே.